ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ எதை பற்றினா முட்டையை பற்றி. சிக்கன் குனியா வந்ததுக்கு அப்புறமா சிக்கன் சாப்பிட்றதையும் விட்டாச்சு, எக்கு சாப்பிட்றதையும் விட்டாச்சு, ஏன் அசைவம் சாப்பிட்றத கூட விட்டாச்சு. இப்போ எதுக்காக இதை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, முட்டையை பற்றி சில முன்னெச்சரிக்கைகளை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். முட்டையை தினமும் சாப்பிடலாமா? சின்ன குழந்தைங்களுக்கு எக்கை எந்த மாதிரி சாப்பிட வைக்கணும்? முட்டையை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது? இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே இப்போதான் தெரிஞ்சுக்கணும். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைய பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போது நாங்கள் போடுற வீடியோஸ் ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோனுக்கு தான் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. உங்கள் லைக் எங்களுக்கு எவ்வளவோ மோட்டிவேஷனை கொடுக்குது. நீங்கள் லைக் பண்ணுறதுனால இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆகும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க டாபிக் உள்ள போகலாம். உடம்புக்கு நல்லது அப்படின்னு முட்டையை அதிகமாக எடுத்துக்கிட்டோன்னா அது நம்மளோட ஆரோக்கியத்துக்கு தீங்கை தான் விளைவிக்கும். ஒரு நாளைக்கு ஒரு வேக வச்ச முட்டையை எடுத்துக்கிட்டாலே போதும். ஆனால் அதை விட அதிகமாக எடுத்துக்கிறப்போ உங்களுக்கு டயரியா ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. முட்டைகளை அதிகமாக எடுத்துக்கிறப்போ நம்மளோட ஜீரண மண்டலம் மோசமான விளைவை ஏற்படுத்தும். முட்டைகளும் மலச்சிக்கலுக்கு வழிவகுக்கும். அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றதால கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும். இது அபாயத்தை அதிகப்படுத்தும். கிட்னி சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க முட்டையை சாப்பிடாம இருக்கிறது நல்லது. டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸ் கூட முட்டையை சாப்பிடக்கூடாது. அதுலேயும் குறிப்பாக முட்டையில் இருக்கிற மஞ்சள் கருவை எந்த சூழ்நிலையிலையும் எடுத்துக்க கூடாது. வெள்ளை கருவை சாப்பிடலாம் அப்படின்னு நிபுணர்கள் சொல்கிறாங்க. முட்டையில் இருக்கிற வெள்ளைக்கருல புரோட்டீன் மட்டும்தான் இருக்குது. மஞ்சள் கருல கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது. வேக வைத்த முட்டைகளை எடுத்துக்கிறப்போ உடல் பருமன் அதிகரிக்கும். உங்களுக்கு இதய சம்பந்தமான நோய் இருந்தால் முட்டை சாப்பிட்றத நீங்கள் குறைச்சிக்கணும். முட்டையை ரெகுலராக எடுத்துக்கிறப்போ ரத்த சர்க்கரை அளவு நிலையற்றதா ஆகிரும். அதனால ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. டைப் 2 டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்டுக்கு இது நிறையவே ஆபத்தை ஏற்படுத்தும். பார்த்தீங்க இல்லையா? இப்பயே முட்டைகளை தவிர்க்கணும். தினமும் முட்டையை சாப்பிட்றதுனால எத்தனை நன்மைகள் கிடைக்குங்கிறதையும் பார்க்கலாம். ஒரு முட்டையில் 7 கிராம் புரோட்டீன், 75 கலோரிஸ், 5 கிராம் ஃபேட், 16 கிராம் அன்சாச்சுரேட்டட் ஃபேட், அயன், விட்டமின்ஸ், மினரல்ஸ் இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுல புரோட்டீன் முக்கியமான பங்கு வகிக்குது. ஆனால் முட்டையை அதிகமாக சாப்பிட்றதால உடல் எடை அதிகரிக்கிற பிரச்சனை இருக்குது. முட்டையில் எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குது. இது நம்மளோட எலும்புகளுக்கு, கண்களுக்கு ரொம்பவே நல்லது. உங்கள் உடல் உறுதியாக மாறணும்னா தினமும் ஒரு முட்டையை தாராளமாக எடுத்துக்கலாம். முட்டையில் பொட்டாசியம், கால்சியம், அயன்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால் இரத்த சோகை பிரச்சனை சரியாகும். முட்டையில் இருக்கிற மஞ்சள் கருல கலோரிஸ், புரோட்டீன், விட்டமின் B6, விட்டமின் K இந்த மாதிரி ஏராளமான சத்துக்கள் இருக்குது. முட்டையில் செலீனியம் இருக்குது. இதை எடுத்துக்கிறதால நம்ம உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது. படிக்கிற குழந்தைங்களுக்கு தினமும் ஒரு முட்டை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. வெறும் குழந்தைங்க மட்டும் கிடையாது, மூளையோட செல்கள் ஆரோக்கியமா இருக்கிறதுக்காக பெரியவங்களும் சாப்பிடலாம். எந்த ஒரு உணவும் அதிகமாக எடுத்துக்கிறப்போ மருந்தா இல்லாம விஷமா மாறுது. அதனால கவனமா எடுத்துக்கோங்க. உங்களோட வயசு, அதே மாதிரி உங்களோட ஆரோக்கியத்தை வச்சு மருத்துவர்கள் கிட்ட நீங்க கன்சல்ட் பண்ணி எத்தனை முட்டைகள் எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. சின்ன குழந்தைங்களுக்கு முட்டைகளை கொடுக்கறப்போ சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நம்ம கண்டிப்பா எடுத்துக்கணும். யார் சாப்பிடக்கூடாது, எதுக்கு சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த இந்த உண்மை சம்பவத்தை வச்சு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. இந்த சின்ன குழந்தையோட உயிர் ஒரு தாய் பண்ண சின்ன தவறால உயிரே போயிருச்சு. அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா? இந்த குழந்தைக்கு ஒரு முட்டைய கொடுத்தாங்க, அவ்வளவுதான். அந்த குழந்தை இந்த உலகத்தை விட்டு போயிருச்சு. எப்படிங்க அந்த மாதிரி சாக முடியும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். உண்மைதான், ஆரோக்கியத்துக்காக தான் அம்மா குழந்தைக்கு ஒரு முட்டைய கொடுத்தாங்க. குழந்தைங்களும் அதை சாப்பிட்டா வலிமையா ஆரோக்கியமா தயாராவாங்க.
ஆனா முட்டைய எந்த மாதிரி கொடுத்ததால குழந்தை இறந்து போச்சு அப்படிங்கிற உண்மையான விஷயத்துக்குள்ள வந்தோம்னா, குழந்தை ஆரோக்கியமா சுறுசுறுப்பா இருக்கணும்னு அந்த அம்மா முட்டைய வேக வச்சு குழந்தையோட கையில கொடுத்தாங்க. இந்த சம்பவம் நடந்தது வேற எங்கேயோ கிடையாது. சித்திப்பேட்டையில இருக்கிற தௌலாதாபூர் அப்படிங்கிற கிராமத்துல ரமேஷ் சங்கீதா தம்பதிக்கு நேஹல் அப்படின்னு 2 வயசு பையன் இருந்தா. அந்த குழந்தைக்கு அங்கன்வாடி மையத்துல இருந்து ஒரு வேக வச்ச முட்டைய கொடுத்தாங்க. அந்த தாயும் கவனமா அந்த முட்டைய உரிச்சு குழந்தைக்கு கொடுத்தாங்க. குழந்தைக்கு முட்டைய கொடுத்துட்டு கிச்சன்ல வேலை பார்க்கறதுக்காக உள்ள போனாங்க அம்மா. அவ்வளவுதான். அவ்வளவு நேரம் விளையாடிக்கிட்டு இருந்த குழந்தை தாய் தன்னோட கையில முட்டைய கொடுத்த உடனேயே அந்த குழந்தை திடீர்னு அந்த முட்டைய அப்படியே முழுசா வாயில போட்டாங்க. அந்த முட்டையும் தொண்டைக்குள்ள சிக்கிக்குச்சு. சுவாசிக்க முடியாம குழந்தைக்கு கடுமையான நுரையீரல்ல பிரச்சனை ஏற்பட்டது. அந்த நேரத்துல யாரையும் கூப்பிடவும் முடியல. அந்த நேரத்துல அவங்க அம்மா கிச்சன்ல பிஸியா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த சின்ன குழந்தைய யாருமே கவனிக்கல. குழந்தையும் கொஞ்ச நேரத்திலேயே சுய நினைவு இழந்துருச்சு. தாயும் கிச்சன்ல வேலையை முடிச்சுட்டு வெளியில வந்து குழந்தைய பாக்குறப்போ குழந்தை உயிர் இல்லாம படுத்துக்கிட்டு இருக்கத பார்த்து ரொம்பவே கவலைப்பட்டாங்க. குழந்தைய எவ்வளவு எழுப்பியும் எந்திக்கவே இல்லை. அந்த அம்மா வாயடைச்சு போனாங்க. உடனே குடும்பத்துல இருக்கிறவங்க உதவியோட பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க. ஆனா என்ன பிரயோஜனம்? நிகானுக்கு ஏற்கனவே நடக்க வேண்டிய சேதம் நடந்து முடிஞ்சிருச்சு. நிகான் இறந்துட்டதா மருத்துவர்கள் சொன்னாங்க. தங்க மாதிரி இருக்கிற குழந்தை வெறும் முட்டையால இறந்தத அங்க இருக்கிறவங்க யாராலையுமே ஜீரணிக்க முடியல. பெற்றோரோட வருத்தத்தை விவரிக்க முடியாது. பார்த்தீங்க இல்லையா, குழந்தை ஆரோக்கியமா இருக்கணும்னு அம்மா குழந்தையோட கையில முட்டைய கொடுத்தாங்க. ஆனா நடக்க கூடாத பயங்கரமான விஷயமும் நடந்துருச்சு. இத பத்தி இப்ப எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு உணவு கொடுக்கறப்போ ஸ்பெஷல் கவனத்தை நம்ம என்னைக்குமே செலுத்தணும். இல்லாட்டி நம்மளோட ஈடுபாடே இல்லாம இந்த மாதிரி தவறுகள் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சரி, சின்ன குழந்தைங்களுக்கு முட்டைய கொடுக்கறப்போ இந்த மாதிரி முன்னெச்சரிக்கைகளை எடுத்துக்கோங்க. வேக வச்ச முட்டைய சின்ன சின்னதா கட் பண்ணி ஒரு தட்டுல போட்டு வைக்கணும். சின்ன குழந்தைங்களுக்கு தினமும் முட்டைய கொடுக்கறதுனால எவ்வளவு நன்மைகள் கிடைக்குதுன்னு இப்ப பார்க்கலாம். வளர்ற குழந்தைங்களுக்கு முட்டை ரொம்பவே முக்கியம். இதுல அவங்களோட வளர்ச்சிக்கு தேவையான அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் அதிகமா இருக்குது. அதனாலதான் தினமும் காலை உணவுல வேக வச்ச முட்டைகளை கொடுக்கணும். எதிர்காலத்துல வர பல நோய்களை தாங்கக்கூடிய வலிமை அவர்களுக்கு கிடைக்கும். இதுல இருக்கிற சல்ஃபர் குழந்தைங்களோட முடி வளர்ச்சிக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணுது. முட்டையில அதிகமான கலோரிஸ் இருக்காது. அதனால உடல் எடை அதிகமாயிருமோ அப்படின்னு நீங்க பயப்படாதீங்க. ஒரு முட்டை 80 கலோரி ஆற்றலை கொடுக்குது. அதனால குழந்தைங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு முட்டைய கொடுக்கலாம். மூளைய வலிமைப்படுத்துற சக்தி இருக்கிற ஆகாரங்கள்ல முட்டையும் ஒண்ணு. மூளை ஆரோக்கியமா இருக்கிறதோட மட்டும் அல்லாம நிறைவாற்றல் சக்தியையும் அதிகப்படுத்துது. முட்டையில புரோட்டீன் அதிகமா இருக்கு அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். குழந்தைங்கள்ல இருந்தே ஒரு முட்டையை எடுத்துக்கிட்டவங்க டீனேஜ் வர்றப்போ வலிமையாவும் அழகாவும் இருப்பாங்க அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுது. ஆனா முக்கியமா உங்க குழந்தைங்களுக்கு முட்டைய கொடுக்கறப்போ இந்த மாதிரி மட்டும் பண்ணாதீங்க. குழந்தைங்களுக்கு பச்சை முட்டைய கொடுக்க கூடாது. முட்டையில இருக்கிற வெள்ளை கருல எவிடின் அப்படின்னு ஒரு புரோட்டீன் இருக்குது. இது நம்ம உடல்ல விட்டமின் பி சத்து முட்டையில இருந்து கிடைக்கிறத தடுக்குது. பாதி வேக வச்ச முட்டையில பாக்டீரியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அலர்ஜி இருக்கிற குழந்தைங்களுக்கு முட்டை ஒத்துக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா கொடுக்கணும். முட்டை உடம்புக்கு நல்லதுதான் அப்படிங்கிறதுனால அளவை விட அதிகமா எடுத்துக்கிட்டோம்னா குழந்தைங்களுக்கு அது தீங்கை தான் ஏற்படுத்தும். பார்த்தீங்க இல்லையா, முட்டை நம்ம உடலுக்கு எவ்வளவு ஹெல்த்தின்னு. அதை அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடலுக்கு தான் ஆபத்து.
சின்ன குழந்தைங்களுக்கு முட்டை கொடுக்கறதுனால எத்தனை பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்க இல்லையா? இனிமே குழந்தைங்களுக்கு முட்டைகளை கொடுக்கறப்போ முன்னெச்சரிக்கையா எடுத்துக்கிறது நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட திரும்ப சந்திக்கலாம்.